திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பொன்மலை அருகே பாலம் சேதமடைந்ததால் கடந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சார்லஸ், அவரிடம் பேசலாம். சார்லஸ், கடந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. பாலம் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்துல பாலத்தை சீரமைக்கிறதுக்கான பணிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? விவரம். கார்த்திகா, நாம இப்போ தற்போது அந்த முதல் காட்சிகளை பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நான் சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி, அதாவது தென் மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் நாம் இப்போ காட்சிப்படுத்தக்கூடிய இந்த சாலையை தான் கடந்து செல்ல வேண்டும். காலை 10 மணிக்கு அப்புறம், அதாவது திருச்சிக்குள் உள்ளே நுழையக்கூடிய 10 மணிக்கு மேல் வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த போக்குவரத்து நெரிசலில் தான் சிக்கி தவிக்கின்றன. போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக இருக்கிறது. ஏனென்றால் பொன்மலை ரயில் நிலையம் அருகே அந்த பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் உள்ள இதனுடைய எதிர்ப்புறம் உள்ள 4 வழிச்சாலை, அந்த 2 வழிச்சாலையில் உள்ள பாலம் என்பது சேதமடைந்து விட்டது. அதில் கனரக வாகனங்களை இயக்க முடியாது என்று ஏற்கனவே போக்குவரத்துறை அதிகாரிகளும் அதேபோல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல் ஆணையர் பார்வையிட்டு அவங்க போக்குவரத்து நிறுத்தம் செய்திருக்காங்க. தொடர் விடுமுறை காலம். அனைவரும் இப்ப சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த சாலையை கடந்து செல்ல வேண்டிய நிலை. இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக இருக்கிறது. 3 மணி நேரத்துக்கு மேலாக இதே நிலைதான் இங்கே தொடர்கிறது. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது இருக்கிறது. ஒவ்வொரு வாகனங்களும் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை தான் இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு பேரலாக, அதாவது இணையாக உள்ள சாலை, அந்த 2 வழிச்சாலையில அந்த பாலம் இருப்பதால் அதில் கனரக வாகனங்கள் செல்ல முடியாது. இந்த சாலையில எதிர்ப்புற திசையிலும் அதே போல் சென்னையிலிருந்து இங்கே தென் மாவட்டத்திற்கு திருச்சிக்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் ஒரே அந்த 2 வழி சாலையை பயன்படுத்துவதால் இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இன்னும் 15 நாட்களுக்குள் அந்த பாலத்தை சரி செய்ய முடியும் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவாக தற்போது சற்று நேரத்துக்கு முன்னதாக தெரிகிறது. காரணம் என்னவென்றால், கிட்டத்தட்ட அந்த பாலத்தில் கீழே, அதாவது பொன்மலை ரயில் நிலையத்துக்கு அருகாமையிலும் அந்த பாலத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள அந்த சிமெண்ட் கற்கள் அனைத்துமே அவை அனைத்தும் சரிந்து விழக்கூடிய நிலையில் இருக்கிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்னதாக அந்த பராமரிப்பு பணி என்பது அந்த பாலத்தின் மேல் அவர்கள் செய்திருக்காங்க. நேற்று இரவு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அவர்கள் நேரடியாக ஆய்வு நடத்திய பொழுது இந்த பாலத்தில் 2 சக்கர வாகனங்களை தவிர மற்ற வாகனங்களை விட முடியாது. அந்த நிலைக்கு பாலம் தற்பொழுது கீழே அது அந்த சிமெண்ட் கற்கள் அனைத்துமே உப்பி அது கீழே விழக்கூடிய நிலையில் இருக்கு. ஏனென்றால் அதில் வாகன போக்குவரத்து என்பது கனரக வாகனங்களை இயக்கினால் பாலம் உள்ளே மேலும் சேதமடையும். அதற்காக தான் தற்போது நிறுத்தியிருக்காங்க. தொடர் விடுமுறை காலம். திருச்சியை கடந்து செல்லக்கூடிய அனைத்து வாகனமும் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. கார்த்திகா, இந்த பாலம் சேதமடைந்திருப்பது காரணமாக அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ்.